friends, welcome back to my channel friends. இன்னைக்கு நாம பார்க்க போவது அடிக்கடி ஸ்வீட் சாப்பிட தோணுது, அப்ப உங்களுக்கு இந்த நோய் வர வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருங்க. சிலர் இனிப்பு பலகாரங்களை அதிகம் விரும்பி சாப்பிடுவர். இப்படிப்பட்டவர்களுக்கு எந்நேரமும் ஏதேனும் ஒரு இனிப்பு பலகாரத்தை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையை ஒருவர் அதிகமாக உட்கொண்டால் அது உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என பல ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் பலருக்கு இனிப்புகளை அதிகம் சாப்பிடுவதால் சர்க்கரை நோய் வரும் மற்றும் உடல் பருமனாகும் என்பதும் தெரியும். ஆனால் இதை தவிர இன்னும் பல கொடிய நோய்களும் தாக்கக்கூடும் என்பது தெரியுமா? எனவே இனிப்புகளை அதிகம் விரும்பி சாப்பிடுவர்கள் அதை கட்டுப்படுத்துவதோடு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த பதிவில் சர்க்கரை கலந்த இனிப்பு பலகாரங்களை ஒருவர் அதிகம் சாப்பிடுவதால் வரக்கூடிய நோய்கள் என்னவென்று பார்க்கலாம். மேலும் இனிப்பு பலகாரங்கள் சாப்பிடுவதை எப்படி குறைப்பது என சில வழிகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. சர்க்கரை நோய். சர்க்கரை உடல் பருமனை உண்டாக்குவதோடு சர்க்கரை நோயை உண்டாக்கும் ஆபத்து காரணிகளில் ஒன்று. ஒரே இடத்தில் அமர்ந்து உடலுக்கு எந்த ஒரு வேலையையும் கொடுக்காமல் வேலை செய்பவர்களது உடலில் பல்வேறு வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும். அதனால் உடலின் இன்சுலின் எதிர்ப்பை அதிகரிக்கிறது மற்றும் கணைய செயல்களை மோசமாக்குகிறது. இதன் விளைவாக சர்க்கரை நோயால் எளிதில் பாதிக்கப்பட நேரிடுகிறது. யார் ஒருவர் அதிகமாக சர்க்கரையை சாப்பிடுகிறார்களோ அவர்களது உடலில் ட்ரைகிளிசரைடுகளின் அளவு அதிகரித்து நல்ல கொலஸ்ட்ராலின் அளவு குறைய ஆரம்பிக்கிறது. உடலில் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகம் இருந்தால் அது மாரடைப்பு வராமல் பாதுகாக்கும். எப்போது ஒருவர் உடலில் ட்ரைகிளிசரைடுகள் அதிகமாகவும் நல்ல கொலஸ்ட்ரால் குறைவாகவும் உள்ளதோ அப்போது மாரடைப்பின் அபாயம் அதிகரிக்கிறது. சர்க்கரையில் ஃப்ரக்டோஸ் உள்ளது. ஃப்ரக்டோஸை ஒருவர் உட்கொள்ளும் போது அது கல்லீரலில் சென்று உடலுக்கு வேலை கொடுக்க அது ஆற்றலாக பயன்படுத்தப்படுகிறது. எப்போது ஒருவர் உடலுக்கு போதுமான வேலை கொடுக்காமல் சர்க்கரையை அதிகம் சாப்பிடுகிறாரோ அப்போது கல்லீரலில் ஃப்ரக்டோஸ் தேங்க ஆரம்பித்துவிடும். அதன் பின் கல்லீரலில் அந்த ஃப்ரக்டோஸை கொழுப்புகளாக மாற்ற ஆரம்பிக்கும். இதன் விளைவாக கல்லீரல் கொழுப்பின் அபாயம் அதிகரித்து நாளடைவில் கல்லீரல் புற்றுநோய் உண்டாகும். இன்று உலகில் நிறைய பேரின் மரணம் புற்றுநோயால் தான் உள்ளது. புற்றுநோயை உண்டாக்குவதில் இன்சுலின் ஹார்மோன் தான் முக்கிய பங்கை வகிக்கிறது. எப்போது ஒருவரது உடலின் இன்சுலின் அளவு அதிகரிக்கிறதோ அப்போது புற்றுநோயின் அபாயமும் அதிகரிக்கிறது என பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அது மட்டுமின்றி சர்க்கரை பல்வேறு வளர்ச்சிதை மாற்ற பிரச்சனைகளை உண்டாக்கும் என்பதால் அது புற்றுநோய்க்கு காரணமாக உள்ளது. எப்போது உடலுக்கு ஒரு பொருளின் மூலம் அத்தியாவசிய கொழுப்பு, விட்டமின்கள் அல்லது கனிம சத்துக்கள் கிடைக்கிறதோ அதிலிருந்து கிடைப்பது சுத்தமான ஆற்றல். அதிக அளவு சர்க்கரையில் கலோரிகள் அதிகமாக உள்ளதை தவிர அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் எதுவும் இல்லை. இம்மாதிரியான கலோரிகள் வெற்று கலோரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் ஒருவர் சர்க்கரையில் இருந்து 10-20% கலோரிகளை பெற்றால் அவர்களுக்கு நிச்சயம் ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படும். அது மட்டுமின்றி சர்க்கரையில் உள்ள ஃப்ரக்டோஸ் தொடர்ச்சியாக பற்களில் படும்போது அது பற்களை பாதித்து பற்பல பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். சர்க்கரையில் சுக்ரோஸ், ஃப்ரூக்டோஸ் மற்றும் கலோரிகள் அதிகமாக உள்ளது. அது மட்டுமின்றி சர்க்கரை உடலின் மெட்டபாலிசத்தை குறைக்கும். ஆகவேதான் சர்க்கரையை அதிகம் சாப்பிடுபவர்கள் உடல் பருமனால் அவஸ்தைப்படுகிறார்கள். லெப்டின் எதிர்ப்பிலும் சர்க்கரை பங்களிக்கிறது. இதனால் எடை அதிகரிப்பு, பசி மற்றும் தூக்க பிரச்சனை போன்றவற்றில் அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமின்றி அதிக அளவு சர்க்கரையை உட்கொண்டால் அது நினைவாற்றலில் பிரச்சனையை ஏற்படுத்தும். அதாவது அடிக்கடி ஞாபக மறதியை உண்டாக்கும். மைதா, செயற்கை சர்க்கரை, பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படும் உணவுகளை உண்பதை குறைக்கவும். இனிப்பு பலகாரங்களை சாப்பிடுவதை கட்டுப்படுத்துவதற்கான சில டிப்ஸ்கள். மைதா, செயற்கை சர்க்கரை, பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படும் உணவுகளை உண்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். சோடா, குளிர்பானங்கள், பிஸ்கெட், சாக்லேட் சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். கார்போஹைட்ரேட் உணவுகளை உண்பதாக இருந்தால் ஸ்டார்ச் அதிகம் நிறைந்த காய்கறிகளை தவிர்க்கவும். மன அழுத்தத்தை குறைக்கவும். இல்லாவிட்டால் அது அதிக அளவு இனிப்புகளை சாப்பிட தூண்டும். இரவு நேரத்தில் ஆழ்ந்த தூக்கத்தை பெற முயற்சிக்கவும். இதனால் நள்ளிரவில் இல்லாமல் கண்ட ஸ்நாக்ஸ்களை சாப்பிடாமல் இருக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.